شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன், எங்கள் இறைவா உன்னிடம் இருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை வழங்குவாயாக. வஹய்யிஹ் லனா மின் அம்ரினா ரஷதா, எங்கள் காரியத்தில் எங்களுக்கு நேர்வழியை அமைத்து தருவாயாக. ஹஜ்ரத்னா உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனுக்கு இணையும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள். சொர்க்கம் நரகம் உண்மை என்று ஒருவர் சாட்சி கூறினார். இதுல எல்லாத்திலையுமே முழு மனதாக ஏற்றுக்கொண்ட நிலையில ஒருவர் ஆகியிருந்தால் அவர் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார். அவரை அல்லாஹ் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைய வைப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில இந்த ஹதீஸ் இடம்பெறும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை, அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு நிகர் இல்லை. அவனுடைய தூதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். சொர்க்கம் நரகம் என்பது உண்மை என்பதாக முழு நம்பிக்கை கொள்வது இருக்குதே, இந்த நம்பிக்கை கொள்வது ஒரு அடியான் ஒரு மனிதன் உறுதியாக இருந்துட்டான் அப்படின்னு சொன்னா இந்த நம்பிக்கையில அவனுக்கு எந்த விதமான குறையும் வந்துடக்கூடாது. இந்த நம்பிக்கையில அவனுக்கு எந்த விதமான குறையுமே வந்துடக்கூடாது. அப்படி முழு நம்பிக்கையோடு அவன் இருந்தால் அவனுடைய செயலுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் அவனை சொர்க்கத்திலே நுழைய வைப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இங்க முதல்ல ஈமான் கொள்வதை கொண்டு சொர்க்கத்தில் நுழையலாம். அடுத்த இதே ஹதீஸினுடைய அந்த வார்த்தையில் என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய செயல் அவரவருடைய செயல்களுக்கு தகுந்தவாறு அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் நுழைய வைப்பான் என்பதாக சொல்றாங்க. அப்ப செயல்களை பொறுத்துதான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அதுல அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்கள் மிகவும் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய செயல்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள். நாம எதை செஞ்சாலும் அதை அல்லாஹ்விற்காக வேண்டி நான் செய்கிறேன் என்பதாக எண்ணி நாம் செய்யக்கூடிய செயல் இருக்குது. இது நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கிறோம். அப்ப நல்ல செயல்களை அல்லாஹ் விரும்புறான். நல்ல செயல்கள் என்னெல்லாம் நமக்கு பெற்று தரும் அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் செய்யக்கூடிய பாவம் தான் உங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும். அதே போன்று நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் இருக்குது, அது ரிஸ்கை அதிகப்படுத்தும், நெருக்கடி இல்லாமல் உங்களை பாதுகாக்கும், பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உங்களை பாதுகாக்கும், வீணான சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் உங்களை வராம நல்ல செயல்கள் பாதுகாக்கும், வறுமையை விட்டு பாதுகாப்பை பெற்று தரும், பண நெருக்கடியை விட்டும் மன நெருக்கடியை விட்டும் நல்ல செயல்களை ஒரு அடியான் ஒரு மனிதன் செய்தால் அல்லாஹ் இவைகள் அனைத்தையும் விட்டு அவரை பாதுகாத்து அவருடைய காரியங்களை அல்லாஹ் லேசாக்கி வைக்கிறான். அப்போ நல்ல செயல்களை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியும். அந்த அல்லாஹ்வுடைய உதவி தான் ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன், எங்கள் இறைவா உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் யாருக்கு வழங்குறானா, ஈமான்ல உறுதியாக இருக்கக்கூடியவருக்கும் நல்ல செயல்களை செய்யக்கூடியவருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய கருணையை பற்றி பெருமானார் சொல்றாங்க. அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய கருணையை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய கருணையை 100 பகுதிகளாக அல்லாஹ் பிரிச்சுட்டான். கருணை என்பதை அல்லாஹ் 100 பகுதிகளாக பிரிச்சு அதுல 99 அல்லாஹ் தனக்கு வைத்துக் கொண்டான்.
அதுல ஒரே ஒரு பகுதியை மட்டும் அல்லாஹ் பூமியில இறக்கி வச்சான். படைப்பினங்கள் தங்களுக்குள் கருணை காட்டிக் கொள்கிறது அந்த ஒரு பகுதியை வைத்துதான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இன்னைக்கு நாம ஒருவர் மீது அன்பு காட்டுறோம், ஒருவர் மீது பாசம் வைக்கிறோம், ஒருவர் மீது இரக்கம் காட்டுறோம், ஒருவரை நேசிக்கிறோம், ஒருவர் மீது கருணை காட்டுறோம். இதெல்லாம் அந்த 99ல ஒரு பகுதி தான் இங்க நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதுலயே நம்ம அன்பு ஒருத்தர் மேல வச்சுட்டோம்னா, பாசம் வச்சுட்டோம்னா, அவருக்காக நம்ம என்ன வேணாலும் செய்வோம். ஒருவர் மீது இரக்கம் வந்துருச்சுன்னா அவருக்காக நம்ம என்ன வேணாலும் செய்வோம். அப்ப அல்லாஹ்வினுடைய கருணை மொத்தம் 100. அந்த 100ல 99 அல்லாஹ்ட்ட இருக்குது, 1 அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த 1ஐ கொண்டுதான் இங்க நாம அந்த கருணை அன்பு பாசத்தெல்லாம் காட்டுறோம். மீதி 99 அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. இந்த 99ஐயும் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அதைத்தான் இந்த துஆவின் வாயிலாக அல்லாஹ் சொல்லித்தரான். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, இறைவா உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. இத கேட்டா அல்லாஹ் கொடுப்பான். யார் அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்தை செய்ய சொல்லி கேட்கிறாரோ, எந்த மனிதன் கேட்கிறானோ நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவனிடத்தில் ரஹ்மத்தை விரும்பி கேட்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். மறுமை நாளையில ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ்விடத்துல வருவார். இல்ல அல்லாஹ் எப்படி கருணையாளன் என்பதற்கு உதாரணமாக இந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. மறுமை நாளையில ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ்விடத்துல வருவாரு. அல்லாஹ்விடத்துல வந்த உடனேயே அல்லாஹ் அவரை பார்த்து கேட்பானா, அத்தஅரிஃபு தம்பகதா, அத்தஅரிஃபு தம்பகதா, உன்னுடைய பாவத்தை நீ அறிவாயா என்பதாக அல்லாஹ் கேட்பானா. அதுக்கு அந்த இறை நம்பிக்கையாளர் அந்த அடியார் சொல்லுவாரு, நான் அறிவேன் யா அல்லாஹ், நான் செய்த பாவத்தை நான் அறிவேன். அங்க போய் என்ன செய்ய முடியாது, நான் எந்த பாவமும் செய்யலையே, நான் நல்லா தானே வாழ்ந்தேன்னா அல்லாஹ் நம்ம சொல்லிட முடியாது. நம்ம என்னெல்லாம் பாவம் செஞ்சோமோ எல்லாமே பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால அல்லாஹ் கேட்கிறான், தாரிஃபு தம்பகதா, நீ செஞ்ச பாவத்தை நீ அறிவாயா அப்படின்னு அல்லாஹ் கேட்கும் பொழுது நான் அறிவேன் யா அல்லாஹ். ஒரு தடவை கேட்பான், 2 தடவை கேட்பான், 3 முறை அல்லாஹ் கேட்கிறான். அவர் சொல்றாரு, என் பாவத்தை நான் அறிவேன் என்பதாக. இதெல்லாம் கேட்டு அல்லாஹ் உறுதிப்படுத்திக்குவான், அல்லாஹ் உறுதிப்படுத்திக் கொள்வான். அவர் செய்த பாவம் அவர் செய்தாரா இல்லையா என்பதை அவர்கிட்டயே கேட்டு அல்லாஹ் அவர் பாவம் செய்தார் என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்திக் கொண்டதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்லுவானா, அப்படியா, இன்று அதை நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இதுதான் அல்லாஹ்வுடைய கருணை. அந்த இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ் கேட்கிறான், பாவம் செஞ்சியா? ஆமா செஞ்சேன். அப்படியா, உன் பாவத்தை நான் இன்னைக்கு மன்னிச்சுட்டேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர் அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்த நிலையில நிறைய பிரார்த்தனை செஞ்சிருக்கலாம், அல்லது அவருடைய இபாதத்துகளை அல்லாஹ் விரும்பி இருக்கலாம், இல்ல அவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டணும்னு நினைச்சிருக்கலாம். அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. யாருக்கு கருணை காட்டணும், யாருக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், யாருக்கு நரகத்தை கொடுக்கணுங்கிறதெல்லாம் அல்லாஹ்வினுடைய கையில இருக்குது. அவன் யாரை விரும்புறானோ அவங்கள என்ன வேணாலும் செய்வான். அப்ப அல்லாஹ் சொல்றானா, உன்னைய நான் மன்னிச்சிட்டேன். அந்த மன்னிப்பு அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகின்றான். அது அல்லாஹ் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்பதாக சொன்னதுக்கு பின்னாடி ஃபயுதா ஸஹீஃபத ஹஸனாத்திஹி, அவர் என்னெல்லாம் நன்மைகள் செய்தாரோ அந்த நன்மையினுடைய பதிவு அவருடைய கையில் கொடுக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை பெற்றுக்கொண்டு அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். இதுதான் அல்லாஹ்வினுடைய கருணை. இந்த கருணையை நாம அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நாளை வறுமையில் அல்லாஹ் நமக்கும் வழங்குவான். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய கருணையை நமக்கு வழங்குவானாக. வாயிலாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு